மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஃபீனிக்ஸ். எஸ், நம்ம சூர்யா விஜய் சேதுபதி நடிச்ச படம் தான் ஃபீனிக்ஸ். அந்த படத்தை தான் பார்க்க போறோம். ஃபீனிக்ஸ்ன்றவனே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பறவை, அந்த பறவை வந்து சூரியனை நோக்கி பறந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து கீழே விழுந்து செத்து போயிடும். அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் வரும் அப்படின்ற மாதிரி தான் சிம்பலிக்கா நம்ம சூர்யாவை வந்து மென்ஷன் பண்ணி இந்த படம் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்துலயும் ஓப்பனிங்லேயே வந்து ஜெயில் சீன் தான் காட்டுறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. முகம் எல்லாம் காயும், கோணிய கட்டி ஒரு பெரிய தீவிரவாதி அக்யூஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஜெயிலோட இன்சார்ஜா நம்ம வேல்ராஜ் சார் பண்ணியிருக்காரு. படத்துலயும் அவர் தான் கேமராமேனாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட டைரக்டர் நம்மளோட அனல் அரசு. இவர் வந்து அப்பவே விஜய், அஜித், ரஜினி சார், கமல் இவங்க எல்லாரு கூடவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்றாரு, அதுவும் புதுமுகத்தை வச்சுன்னா அந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா படத்துல பிஜிஎம் மியூசிக்ல வேற லெவல். ஃபைட் வந்து ஐயோ மனுஷன் வந்து தெரிக்க விட்டாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்ஸ்ல அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிக்கலன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இவர் நடக்கிறது, போறது, அந்த பார்வை, அந்த சைலண்டா இருக்கிறது, அந்த ஜெயில வந்து உள்ள வந்து அங்கேயும் ரேகிங்லாம் இருக்கும். காலேஜ்ல எந்த அளவுக்கு ரேகிங் பண்றாங்களோ இப்ப அங்கேயும் ரேகிங் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஏன் இவன் ஜெயிலுக்கு வந்தான், எதனால வந்தான், இந்த ஒரு கொஸ்டினோடு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சாங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் வரல, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைட்ஸ், மியூசிக் எல்லாமே. மியூசிக் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து இது ஒரு இன்னும் பலத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வருது. இவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தாருன்றத ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நெகட்டிவா வந்து வரலட்சுமி பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சர்க்காருக்கு அப்புறம் அவங்க வர பேட்டர்ன்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு, அதுவும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இப்போ கதைக்குள்ள வந்துடலாம். ஃப்ளாஷ்பேக்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பாக்ஸர். இவருக்கு அம்மாவா வந்து பிரியதர்ஷினி பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காங்க. அவங்கள சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அவங்க சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணனும் பாக்ஸர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏரியாக்குள்ள, ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ள பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல வந்து எம்எல்ஏவா வந்து நம்ம சம்பத் சார் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, யாரு இந்த சாம்பியன்ல இந்த போட்டியில வந்து வின் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஹார்பர்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷம். ஓகே, நம்ம யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. இந்த இடத்துல சம்பத் சாருக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் வந்து எம்எல்ஏ பையன், கட்சிக்காரங்க பையன், மினிஸ்டர் பையன், இவங்களுக்குலாம் வந்து நார்மலாவே ஒரு கெத்து இருக்கும். நாட் ஒன்லி பையன், பொண்ணுக்கும் ஒரு கெத்து இருக்கும். எந்த ஃபீல்ட்ல இருக்காங்களோ அந்த ஃபீல்ட்ல அவங்கதான் இருக்கணும், அவங்கதான் வின் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு டாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த சமயத்துல வந்து இவனை வின் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. சூர்யாவோட அண்ணனுக்கு ஒரு லவ் இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்களா, நம்ம அயலி அபி. அயலி அபிக்கு வந்து காயத்ரி, அவங்களும் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போர்ஷன், சின்ன ஒரு போர்ஷன், லவ் போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சாங் வருது. இவங்க வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிட்ட பிறகு வர சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க வின் பண்ணிட்டு வர சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம அந்த சாங்கையும் வந்து தியேட்டர்லயே பாருங்க. ஏன்னா படத்துல அந்த ஒரு சாங் வந்து ஒரு மஜாவா, ஒரு ஜல்சாவா சூப்பராவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வின் பண்ணிட்டார்ல, வின் பண்ணிட்ட பிறகு எம்எல்ஏ சும்மா இருப்பாரா? என் பையனாடா நீ அடிச்ச, வின் பண்ணதே தாங்கிக்க முடியாதவங்க பையன் அடிச்சுட்டா எப்படி இருப்பாங்க? கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளுறாங்க, பொண்ணையும் போட்டு தள்ளுறாங்க. இதனால நம்ம ஆள் கோவப்படுறாரு. கோவப்பட்டு சர மாதிரியே வெட்டிக்கிட்டே இருக்காரு. இதுதான் பிளாஷ்பேக். இதுக்கு இடையில அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஊரே இறங்குது. எவ்வளவோ பேரு இறக்குறாங்க, ஜெயிலுக்குள்ளேயே இறக்குறாங்க. எல்லாரையும் சரை சமமா போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ ஃபைட்டு தாங்க. படத்துல ஃபுல்லா ஃபைட்டு. அந்த ஒவ்வொரு ஃபைட்டுமே வேற லெவல். நிஜமாவே வந்து பயப்படுற அளவுக்கு இந்த வாட்டி அனல் அரசு சார் பிச்சு மேஞ்சி இருக்கிறாருன்னே சொல்லலாம். மறக்காம இந்த ஒரு ஃபைட்ல முக்கியமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அதாவது என்னன்னா, பீகார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்குறாங்க. அந்த பசங்களுக்கு நார்மலா பார்க்கும்போதே இந்த புள்ளிங்கன்ற கேரக்டர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் இருக்குது. அந்த பசங்களை இறக்கியும் நம்ம சூர்யா வந்து ஃபைட்டு, அந்த லவ் போர்ஷன்லாம் சூர்யாவுக்கு கிடையாது.
சூர்யா வந்து ஃபுல்லாவே சைலண்ட், லுக்கிங், ஃபைட்டிங். ஸோ முதல் படம்னே சொல்ல முடியாது, சிந்துபாத் தான் அவரோட முதல் படம், அவங்க அப்பா கூடவே நடிச்சது. இது வந்து ஹீரோவா பண்ற முதல் படம். கண்டிப்பா இந்த படத்துல இருந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துல நல்ல ஒரு டெடிகேட்டட் பர்சனா டிராவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.